இந்த மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகை இருக்கின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள். இப்ப செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுறதுக்கு என்ன அடிஞ்சது. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பண்ணியிருக்கோம். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை. நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க சங்கங்கள்லாம் போகாம இருந்தா இதை விட பெரிய இயக்குனரா எங்கேயோ இருந்திருக்காரு. அது எனக்கு ஒரு மனக்குறை. மேடையில் மன்சூர் அலிக்கா, தம்பி ரவிமரியா, ஆரியுதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சய சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். ஏன்னா 2 பாட்டு உங்களுக்கு தான், நீங்களே கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோவிலாகவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாற்றிவிட்டார். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார். இவர்கள் எல்லாம் பக்தர்களாக பரவோட்டி படத்த ஒரு பாட்டு வரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பொறுத்ததும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாமே கொடுத்திருக்காரு. மேடையில் பேசலாம் சொன்னாங்க. புது இயக்குநர்களை கொடுத்திருக்காரு, தமிழ் சிறையில் புது நடிகர்களை கொடுத்திருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்திருக்காரு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையா நினைக்கிறது பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதுல குறிப்பிடத்தகுந்தவர், இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர், அவருக்கு போவார் செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதுகிற படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்க வசனத்தை கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு. அதே போல சொல்லுவாங்க, உங்க இதை செல்வமணி நீங்கள் சேரும் போதாங்க நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த வரம் தான். செல்வமணியை நான் நண்பனாக, சகோதரனாக, ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பாதுகாத்து இருக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த படத்தோட டைலாக பத்தி எல்லாம் சொன்னாங்க. நரசராட்டிங்கிறவர் ஒரு தெலுங்கு எல்லாம் எங்க ராவுத்தூர் ரிலீஸ் படங்கள் எல்லாம் தெலுங்கு அவர் வாங்குவார், கட் பண்ணுவார். இந்த கேட்ட பெருமாள் படத்தை பார்த்துட்டு சார் போட்டு சீனு பேசிக்கிட்டே இருக்காரு விஜயகாந்த். எப்படி சார் உட்காருவாங்க? எங்க சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார், விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க? நான் தூக்கிடுறேன் சார். அப்ப இப்ராஹிம் சொன்னாரு, நீங்க தூக்குனீங்கன்னா அடுத்த பிசினஸ்க்கு எங்க அமௌண்ட் வரக்கூடாது, நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை கோச்சில் எதிர்த்து போனாங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க இங்க கட் பண்ணணுமோ டைரக்டர் சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு ரிலீஸ், 2 நாள் கழிச்சு நர்சராட்டி வந்தாரு. என்ன சார் சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டல் சார். ஏன்னா நல்ல படமா இருந்தா எந்த மொழியா இருந்தாலும் ஓடும், நல்ல படமா இருந்தா எந்த வயசானாலும் பார்ப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்றைய இளைஞர்கள் இந்த கேட்ட ப்ரோகிராம பார்த்த பிறகு
ஏன் இதை போல படங்கள் இப்ப எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு செல்வங்களோட புகழ் பேசப்படும், பெருமை பேசப்படும். ஒரு விஷயம், படம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நான் விஜயகாந்த் சார் மன்றங்கள்லாம் தமிழ்நாடு உறப்பை திறந்து வச்சிருக்கேன் நிறைய ஊருக்கு. முசிறியில ஒரு மன்ற திறப்பு விழா, திருச்சியில ரூம் போட்டுருக்காங்க. எனக்கு அப்ப கட்சி ஆரம்பிக்கல, கொடி கொடுத்துட்டாங்க, கரை போட்டு வேஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஈவினிங் அந்த மீட்டிங் போகும்போது 60 கார்டுல எனக்கு முன்னால இருந்தாலே 60 கார்டு மன்றமா இருக்கும்போது நானே மிரண்டுட்டேன். விஜயகாந்தனுடைய ரசிகர்களுடைய பலம் பாது. முசிறியில போய் கொடியேற்றி சொன்னாங்க. முசிறில இருந்து 2 கிலோமீட்டர் தான் மீட்டிங். கொடியேற்றி வச்சேன். நீங்க பெலா பேசுங்க சார், நாங்க நீ பக்கத்துல இருந்து பேச போறேன், நீங்க அங்க வாங்க அப்படின்னு. இல்ல 3 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு எழுத்தாளராக, வசன எழுத்தாளராக, இயக்குநராக இல்லை, நான் இங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் நண்பராக வந்திருக்கேன். விஜயகாந்துடைய நண்பராக வரும்போது இந்த முஸ்லிம்கள் அல்லோகப்படுது. ஒரே கைதட்டல். இந்த முஸ்லிக்கு யாக்கத்திற்கு வந்ததுக்கு அல்லோகப்படுது. இந்த முஸ்லிக்கு போட்டித்தலைகள் விஜயகாந்த் முஸ்லி என்னாகும் அப்படின்னு கைதட்டல். அதே விஜயகாந்த் முதலமைச்சராக முஸ்லிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு முஸ்லியை நான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அந்த மீட்டிங்கை பார்த்து வந்தேன், பதிவு போட்டிருக்கேன். நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் பேசினேன். இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நான் சொல்றேன். அரசியல் என்னெல்லாமா போய் நடந்துருக்கு தெரியும். எந்த கூட்டணி வெற்றி வரும், எந்த கூட்டணி ஜெயிக்கும், அதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனா செல்வமுடைய யாக்கத்தில் கூட்டணி நிச்சயமா வெற்றி. இதுக்கப்புறம் வந்து அவர் மனசு யாக்கத்தில் மனசுக்காக இருக்க அடுத்து ஏன் பிடிச்சு பாக்குறீங்க நீங்க. அப்புறம் ஒன்று சொல்லிட்டேன், முடிக்கிறேன். தேமுதிக அவர் சொன்ன மாதிரி ஒரு நலமோடு இருந்திருந்தா முதலமைச்சராக இருப்பாரு. இன்னைக்கு சில பின்னடைவுகளால் சந்திச்சு இப்போ ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றி, அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜயபெருமாள் இருக்கிறது. அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற உண்மையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.